அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் பிறந்த நாளையொட்டி கழக தொண்டர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். திரு டிடிவி தினகரனின் அறிவுறுத்தலை பின்பற்றி எளிய முறையில் அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். கடலூர் நகர அமமுக சார்பில் வன்னியர்பாளையம் மரிய சூசை நகரில் உள்ள ஓயாசிஸ் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆடிட்டர் திரு என் சுந்தரமூர்த்தி, நகர கழக செயலாளர் திரு வி ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்டம் மரூரில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி ஆலயங்களில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு முதியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மேட்டுப்பட்டியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் கழகத்தினர் வழிபாடு நடத்தினர். பேருந்து நிலையத்தில் கழக கொடியை ஏற்றி அங்குள்ளவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். மேலும் அரூர் அருகே அக்ரஹாரத்தில் உள்ள முதியோர் இல்லத்தில் திரு டிடிவி தினகரன் நலமோடு வாழ பிரார்த்தனை செய்யப்பட்டது. அங்குள்ள முதியோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்ட கழக செயலாளர் திரு டி கே ராஜேந்திரன், கழக அமைப்பு செயலாளர் அரூர் திரு ஆர் முருகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கழக இதய தெய்வம் அம்மா பேரவை சார்பில் மதுரை பசுமலை பகுதியில் உள்ள சிஎஸ்ஐ பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், எழுது பொருட்கள், மதிய உணவு ஆகிய நலத்திட்ட உதவிகளை அம்மா பேரவை செயலாளர் கா டேவிட் அண்ணாதுரை மற்றும் கழக அமைப்பு செயலாளர் இ மகேந்திரன் ஆகியோர் வழங்கினர். இதில் கழக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் ராமலிங்க ஜோதி, பகுதி கழக செயலாளர்கள் முருகன், மீனாட்சி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட அமமுக மகளிர் அணி சார்பில் முதுகளத்தூரில் முதியோர் காப்பகத்தில் மதிய உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு முருகன், மகளிர் அணி செயலாளர் சித்தி ஜெய்னா ஹாரிஃபா, வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு சேதுபதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் பழூர் ஒன்றிய கழகம் சார்பில் லிங்கத்தடிமேடு வள்ளலார் கல்வி நிலையத்தில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் துரை மணிவேல், ஒன்றிய கழக செயலாளர்கள் புகழேந்தி, முனியமுத்து ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நீடூடி வாழ வேண்டும் என ஆதரவற்ற குழந்தைகள் பிரார்த்தனை செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் ராமநாதபுரம் வழிவிடு முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு ஏழை எளிய பெண்கள் 100 பேருக்கு இலவச சேலை வழங்கப்பட்டது. மாவட்ட கழக செயலாளர் ஜி முனியசாமி, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் கேலக்சி பாலா, ஒன்றிய கழக செயலாளர்கள் முத்தீஸ்வரன், கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் இடுவம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாநகர தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஜோதிமணி, பகுதி கழக செயலாளர் திரு எம் கண்ணப்பன், மாவட்ட கழக இணை செயலாளர் திரு புல்லட் ரவி, பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆனந்தகுமார், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் திருவருள் செல்வி, மாவட்ட கழக துணை செயலாளர் ஹாஜிரா பானு, மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் வி பி பத்மநாபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்டம் சிதம்பரம் வண்டிகேட் பகுதியில் கழக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இதேபோல் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி பகுதியில் கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் மோகன் கழக கொடி ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார்.
இதில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் திரு எஸ் ராமதாஸ், மாவட்ட அவைத்தலைவர் திரு மணிவேலன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தஞ்சை வடக்கு மாவட்டம் கும்பகோணம் அருகே திருவிடைமருதூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி திருச்சேரை சாரநாத பெருமாள் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. திருச்சேரை சுடர் மாற்றுத்திறனாளி பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு மதிய உணவு மற்றும் நல உதவிகளை கழகத்தினர் வழங்கினர். கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரங்கசாமி, அமைப்பு செயலாளர் திரு பொன் தா மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி சேலம் மத்திய மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் கொண்டலாம்பட்டியில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் 46வது வார்டு செயலாளர் திரு வரதராஜன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு ஆர்வமுடன் இரத்த தானம் செய்தனர். திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி கோவை தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொண்டாமுத்தூர் ஒன்றிய கழக செயலாளர் சதீஷ் தலைமையில் திரளான நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பூண்டி வெள்ளியங்கிரி நாரதருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது. பக்தர்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. வடவள்ளியில் உள்ள கண் பார்வையற்ற வயதான நபர்கள் மற்றும் பெண்களுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி திருவாரூர் கழகம் சார்பில் அம்மையப்பன் பகுதியில் அமைந்துள்ள ஆதரவற்ற முதியோர் மற்றும் பள்ளி மாணவர்கள் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ் காமராஜ், நகர கழக செயலாளர் திரு பாண்டியன், பொதுக்குழு உறுப்பினர் திரு பழனி, நகர கழக பொருளாளர் திரு பத்மநாபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் மேற்கு ஒன்றியம் சார்பில் திருமயிலாடி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன்றிய கழக செயலாளர் புகழேந்தி ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழக செயலாளர் பாரிவள்ளல் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்வாணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் வடக்கு மாவட்ட அமமுக சார்பில் செங்கப்பள்ளியில் உள்ள ஆதரவற்ற முதியோர் கருணை இல்லத்தில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி காலை உணவு வழங்கப்பட்டது. மாவட்ட இதய தெய்வம் அம்மா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் திரு எம் பாலகிருஷ்ணன், வார்டு செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி முத்து கருப்பையா சுவாமி கோவிலில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி ஒன்றிய செயலாளர் செங்கமேடு முருகேசன் தலைமையில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. கரம்பக்குடி சீனிக்கடை முக்கத்தில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழகத்தினர் கொண்டாடினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் ஸ்ரீ வீர மாக்காளி அம்மன் கோவிலில் அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது. புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் சிவசண்முகம், மாவட்ட பொருளாளர் பஞ்சநாதன் உள்ளிட்ட திரளான அமமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஒட்டன்சத்திரத்தில் 500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு சேலை உள்ளிட்ட நல உதவிகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே.பி. நல்லசாமி, ஒட்டன்சத்திரம் நகர கழக செயலாளர் திரு சுப்பிரமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. வேலூர் புறநகர் அமமுக குடியாத்தம் நகர கழகம் சார்பில் அரசு மருத்துவமனையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நகர கழக செயலாளர் திரு கே.என். சம்பத்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மருத்துவமனையில் இன்று பிறந்த முதல் ஆண் குழந்தைக்கு தங்க மோதிரம் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு பிரியாணி மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த சேரன்குளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. ஸ்ரீ செல்லியம்மனுக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட நறுமண பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. மன்னார்குடி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ரங்கராஜன், மாவட்ட மீனவர் அணி இணை செயலாளர் போஸ் மற்றும் மகளிர் அணி நிர்வாகி சுமதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட அமமுக சார்பில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் பிறந்த நாளையொட்டி லட்சுமிபுரத்தில் உள்ள மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. திரு டிடிவி தினகரன் நீடூழி வாழ வேண்டி மன வளர்ச்சி குன்றிய மாணவ மாணவிகள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு ஐயனார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி நாமக்கல் தெற்கு மாவட்ட அமமுக சார்பில் 18 அடி உயர நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தெற்கு மாவட்ட செயலாளர் திரு முத்து சரவணன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பிரார்த்தனை செய்தனர். பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டன. கழக துணைத் தலைவர் திரு எஸ் அன்பழகன், மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணைத் தலைவர் திரு பி ராஜ்குமார், மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே பி நல்லியப்பன், மாநில மாற்றுத்திறனாளிகள் நலப்பிரிவு செயலாளர் திரு எல் சந்திரசேகர், மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மேகலா, வடக்கு நகர கழக செயலாளர் திரு மனோஜ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை வடக்கு மத்திய மாவட்ட கழகம் தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பிரசித்தி பெற்ற மருதமலை முருகன் ஆலயத்தில் பிரார்த்தனை நடத்தப்பட்டது. கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அலாவுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கழக முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பிறந்த நாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர கழகம் சார்பில் அக்னி புரீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் பாரிவள்ளல், நகர கழக செயலாளர் திரு பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் பல்லடம் நகர கழகம் சார்பில் எம்ஜிஆர் ரோடு பொங்காளியம்மன் கோவில் அருகில் மாவட்ட கழக செயலாளர் திருமதி ஆர் ஜோதிமணி தலைமையில் 58 கிலோ கேக் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ பொங்காளியம்மன் திருக்கோவிலில் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மாவட்ட கழக இணை செயலாளர் புல்லட் ரவி, பொதுக்குழு உறுப்பினர் ஆனந்தகுமார், பல்லடம் நகர கழக செயலாளர் கதிரவன், இடுவம்பாளையம் பகுதி கழக செயலாளர் எம் கண்ணப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.